நாட்டையே உலுக்கிய ஏர் இந்தியா விமான விபத்து நடந்து ஜூன் 12 ஒரு வருடம் ஆகிறது. மக்கள் அனைவரும் தங்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பிவிட்ட போதிலும், விமானங்கள் மீண்டும் தங்கள் பயணத்தை வானில் துவங்கிவிட்ட போதிலும், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவர் மனதிலும் ஆறாத காயமாக பதிந்துவிட்டிருக்கிறது இந்த விபத்து. 2025 ஜூன் 12 அகமதாபாத்திலிருந்து கிளம்பிய 32 வினாடிகளிலேயே ஏர் இந்தியா விமானம் A171 அரசு மருத்துவ மாணவர்கள் விடுதி மீது மோதி விபத்துக்குள்ளானது. வெடித்து சிதறி கிளம்பிய புகையை பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் கூட காண முடிந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 241 பேர் மற்றும் பொதுமக்கள் 14 பேர், விடுதியில் இருந்த மாணவர்கள் 5 பேர் என மொத்தம் 260 பேர் உயிரிழந்தனர். அதில் விஸ்வாஸ்குமார் எனும் பயணி மட்டும் விமானத்திலிருந்து குதித்து சில காயங்களுடன் தப்பினார். 11A இருக்கையில் அமர்ந்திருந்த அவர் சரியான நேரத்தில் தனது இருக்கையிலிருந்து விடுபட்டு வெளியேறியதாகவும் கூறினார். லண்டனில் தனது மனைவிக்காக காத்திருந்த ஆகாஷ் முன்னதாக பதிவு செய்த தனது டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு மீண்டும் ஏர் இந்தியா A171 டிக்கெட் பதிவு செய்து பயணித்த ஹர்ஷித் பூஜா தம்பதியின் குடும்பம், டீ கடைக்கு சென்ற 14 வயது சிறுவனின் தாய், தந்தை என பலரும் இந்த இழப்பிலிருந்து மீள முடியாமல் இன்னும் தவிக்கின்றனர். இந்த கோர விபத்திலிருந்து உடல்களை மீட்பதே சவாலாக இருந்ததாக மீட்பு பணியினரும் அங்கு உதவிய பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். இதுவரை எதிர்கொள்ளாத தீ விபத்தாக இருந்ததாகவும் கூறுகின்றனர். இந்த திடீர் விபத்தில் மீட்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணுவதிலும் சிரமம் ஏற்பட்டது. மருத்துவமனையில் உறவினர்கள் குவிந்துவிட்டனர். இந்த பயங்கர விபத்தில் தீவிரமான முயற்சிகள் இருந்த போதும் விமானத்தில் இருந்த ஒருவர் கூட உயிருடன் மீட்கப்படவில்லை. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக விமான விபத்து விசாரணை பணியகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விமான விபத்தின் ஓராண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏர் இந்தியா ஊழியர்கள் இன்று பகல் 1:39 மணி முதல் 1:41 மணி வரையில் 2 நிமிடங்கள் மட்டும் பணியிடங்களில் இருந்தவாறே மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது.